ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். என்று செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை கடவுளை உண்மையாக உணர்தல் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். திருமூல நாயனார் சீவனும் சிவனும் ஒன்றே என்று திருமந்திரத்தில் பேசுகிறார். சீவன் என்ன சிவன் என்ன இரண்டில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. சீவன் சிவன் என்று இரண்டு வஸ்துக்கள் இல்லை. சீவன் தன்னுள் இருக்கும் சிவத்தை அறியவில்லை. சீவன் சிவத்தை அறிந்த பிறகு சீவனே சிவமாக மாறியிருப்பார். பகவான் ரமண மகரிஷி கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள வேறுபாடு உபாதி உணர்வாகும். உபாதி எதுவும் இல்லாமல் முழுமையாக உள்ளவன் இறைவன். ஆனால் மனிதன் எப்போதும் ஏதாவது ஒரு கற்பனையோடு இருப்பவன். விழிப்பு நிலையில் மட்டுமல்லாது கனவு நிலையிலும் தன்னை கனவு ரூபத்தில் காண்கிறான். இதை பகவான் உபதேச உந்தியார் பாடலில் தருகிறார். இருக்கும் இயற்கையால் ஈசு சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. இயற்கை அமைப்பில் ஈசனும் சீவனும் ஒரு பொருளே ஆவர். உபாதி உணர்வே சீவனை சிவனிலிருந்து வேறுபடுத்துகிறது. மனிதன் கடந்த கால எதிர்கால கற்பனைதான் உபாதி எனப்படுவது. நிகழ்காலத்தில் வாழ்பவன் இறைவன். உபாதி உணர்வு நாம ரூபங்களால் ஏற்படுவது. நாம ரூபத்தை நீக்கிவிட்டு தனது யதார்த்தமான உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் இறைவன் தன்னை உள்ளபடி உண்மையாக உணர்வதாகும். அடுத்த பாடலில் பகவான் தன்னை உபாதி நீங்கி பார்ப்பதுதான் இறை தரிசனமாகும் என்று கூறுகிறார். தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற, தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற. தன்னை எண்ணங்களற்று அவ்வாறே நிற்பதுதான் இறைவன் தன்னை உணர்வதாகும். ஏனெனில் இறைவன் உபாதியற்று சுயம்புவாக ஒளிர்கிறான். தான் எனும் ஆத்மா ஒன்றே உள்ளது, அது இரண்டல்ல. மனிதன் கற்பனை உணர்வால் ஏகமாய் உள்ள ஆத்மாவை இறை சுரூபமாக உணர முடியவில்லை. இதை பகவான் ரமணர் அடுத்த உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார். தானாய் இருத்தலே தன்னை எறிதலாம், தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற, தன்மையை நெட்டை ஈது உந்தி பெற. தான் என்னும் ஆத்மா இரண்டற்று ஏக வஸ்துவாய் உள்ளதால் அதுவாயிருத்தலே ஆத்மாவை அறிதலாகும். இதுவே தன்மய தியானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆத்மா ஏக வஸ்துவாய் உள்ளதால் அதை அறிபவன் அறியப்படும் பொருள் என்று துவிதப்படுத்தக்கூடாது. அறிவும் அறியாமையும் மற்ற அறிவே அறிவாகும். உண்மையீது உந்தி பெற, அறிவதற்கொன்றில்லை உந்தி பெற. அறிவும் அறியாமையும் மற்ற அறிவே மெய்யறிவாகும். அறியப்படும் பொருள் என்று தனியாக இல்லை. அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றிணைந்து ஏக உணர்வாய் ஒளிர்கிறது. அடுத்த உபதேச உந்தியார் பாடலில் பகவான் ஆத்மாவே அகண்ட சிதானந்தம் என்று விளக்குகிறார். தன் ஆதியில் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தீபெற, அகண்ட சிதானந்தம் உந்தீபெற. தான் எனப்படும் ஆத்மாவின் ஆதி இயல்பு யாதென்று ஆராய்ந்தால் அது ஆதி அந்தமில்லாத அழிவில்லாத மாறாத சத்பொருளாக விளங்குவது புரியும். மேலும் அதை நுண்ணி ஆராய்வோமானால் அது பரந்து விரிந்த அகண்ட சிதானந்த சுரூபமாக, சச்சித்தானந்த சுரூபமாக, பிரம்மஸ்வரூபமாக தன்னுள்ளே பிரகாசிக்கும். திருமூலரும் பகவான் ரமண மகரிஷியும் இருவரும் அத்வைத கோட்பாட்டை வலியுறுத்துகின்றனர். திருமூலர் சீவன் தன்னை அறிந்தால் சிவமாக இருப்பதை உணர்வான் என்று கூறுகிறார். பகவான் ரமணர் ஆத்மா ஒன்றே, அவனுடைய கற்பனையே இறை சொரூபமாக உள்ள தன்னை அவ்வாறு உணர முடியாமல் தடுக்கிறது. இறைவனை தேடும் முன் ஒருவன் தன்னை யார் என்று ஆத்ம விசாரம் செய்தால் ஆத்மாவே இறை சொரூபமாக இருப்பதை உணர்வான். அதுவே கடவுளை உள்ளபடி உணர்வதாகும் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார். ஒரு சின்ன கதைப்பு. நமக்கு தெரிந்த ஒரு மிக நல்ல மனிதர், பேராசிரியராக பணியாற்றியவர், சிறந்த பக்திமான், மிக நேர்மையாக ஒழுக்கமானவர். அவர் சமூக சேவை செய்ய விரும்பி பெரும் ஊதியமும் மதிப்பும் மிக்க பதவியை துறந்து விருப்ப ஓய்வு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு பெற்றுவிட்டார். அவர் தன்னை கடவுளாக விஷ்ணுவின் 10வது அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார். இதுதான் அதீத கற்பனை என்பது பகவானின் உபதேசத்திற்கு எதிர்நிலை. எல்லா பாவனைகளையும் துறப்பதே கடவுளை காணும் வழி. கலியுகத்தில் தங்களையே கடவுள், செல்ஃப் ஸ்டைல்டு காட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பி விட்டார்கள். வடிவேல் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால், கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க, அவர்களையும் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். சீரை அழித்து நிர்வாணமா செய்தருள், சீரை அளித்தருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.